பெற்றோரின் கஷ்டமான நிலையில் எங்களுடைய நகையை பெற்றோர் தந்தது. அப்போ அவங்களுடைய நகை ஹஸ்பண்ட் அனுமதி இல்லாமல் கொடுக்கலாமா? ஹஸ்பண்ட் அனுமதிக்காவிட்டால் என்ன செய்வது, எவ்வாறு உதவுது? அதாவது உமா வாப்பா வந்து நகை கொடுத்துருப்பாங்க, விளங்கிட்டா, நகை கொடுத்தினாரா அவர் வாங்கினாரா கேள்வி இல்லாத வரல. உதாரணமாக நகை கிடைச்சிட்டு மனைவி வந்து ஒரு கஷ்டமான கட்டத்தில் என்ன செய்கிறாங்க, இதை அப்படியே உமா கொடுக்கணும்னு என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. கணவனுக்கு வந்து என்ன அனுமதிக்காத பட்சத்தில் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. கணவனுக்கு நீங்கள் உமா வாப்பாவுக்கு பிர்ரு செய்வதற்கு தடுக்கிற எந்த ரைட்டும் இல்லை. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். பெண்கள் கணவனுக்கு வழிபடுதல் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கணும். தாய் தந்தையை சேர்ந்து நடக்கிற விஷயத்தில் தடுக்கிறதுக்கு எந்த ரைட்டும் இல்லை. இஸ்லாம் குருட்டுத்தனமான சட்டங்களை எங்கேயும் சொல்லலை. உதாரணமாக ஒரு சட்டம் புதுசாக ஒரு செய்தி ஒன்று பரத்தி விட்டுருந்தாங்கன்னா, அபூ தல்ஹாவுக்கும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு ஒரு செய்தி உண்டு. அபூ தல்ஹா சிரியாவுக்கு போனாங்களா, நான் உங்களோட எல்லா வேலையும் நான் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்களாம். கீழே தாயோ தந்தையோ மௌத்தாயிட்டாங்களாம். யார் டபுள் தட்டு வீடு, விளங்கிட்டா, அப்படி ஒரு கட் பண்ணல, விளங்கிட்டா. அந்த கதையில் 2 மாடி வீடு, கீழே என்ன செஞ்சுட்டாங்க, மௌத்தாகிட்டாங்க. நான் மௌத்தாகினாலும் சரி என் ஹஸ்பண்ட் வந்து அனுமதி இல்லாமல் போவான்னு சொல்லிட்டு அதனால இறங்க மாட்டோம்னு சொல்லிட்டு, இது இஸ்லாம் இப்படி சொல்லவே இல்லை, விளங்கிட்டா. அதுக்கு பிறகு வந்து அபூ தல்ஹா சந்தோஷப்பட்டிருந்தாரு. என்ன நான் சொல்லி நீ புகழல பாரு வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு, நீ தான் மனைவின்னு சொன்னீங்கன்னா அவர் கணவனும் அல்ல. அவர் என்ன செஞ்சிருக்க, நீ என்ன இப்படி ஒரு கொடுமைக்காரனா என்ன செஞ்சுக்கிறாய், விளங்கி வச்சுக்கிற, வாப்பா உமா மௌத்துன்னு அதுக்கு போகாமல் இருக்கேன்னு யாராவது சொல்லுவானான்னு தானே கேட்கணும். அதனால் இந்த செய்தியை முன்னுதாரணம் காட்டி கணவன் சொன்னால் இப்படித்தான் கோடு போட்டு இருக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் எங்கேயும் சொல்லலை. ஆனால் இதில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், தாய் தந்தை தாராளமாக சேர்ந்து நடக்கலாம், அதிலெல்லாம் எந்த தவறும் இல்லை. உங்களுடைய சொத்து உங்களுடைய பகுதியை நீங்கள் தாய் தந்தைக்கு அதை கொடுப்பதற்காக வேண்டி யார் அனுமதியும் அங்கே தேவையில்லை. இதில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், மனைவிக்கு அன்பளிப்பு ஹதியாக்கள் மனைவி கொடுப்பதாக இருந்தால் கணவனுடைய அனுமதி தேவை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எப்படி கணவனுக்கு அனுமதி தேவை, அதாவது எதுக்கு செய்வதாக இருந்தால், அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால். சதகாவை பொறுத்த வரைக்கும் கணவர் வந்து அன்பளிப்பண்டா என்ன, அன்பின் காரணமாக கொடுக்கப்படுவது. அன்பளிப்பண்டா என்ன, அன்பின் காரணமாக என்ன, அதாவது கொடுக்கப்படுவது. சதகான்றது தேவையுள்ளவருக்கு என்னது கொடுக்கப்படும். இங்கே அது இவருக்கு இடையிலான எந்த விதமான அன்பு சப்ஜெக்ட் ஒன்றும் இல்லை, அங்கே தேவை, அதனால அதை அறிஞ்சு கொடுக்க. அன்பு இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம். இந்த அன்பை பொறுத்த வரைக்கும், அதாவது தர்மத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கணவனுடைய பணத்திலிருந்து முறையாக அவரை நஷ்டப்படுத்திடாம, தர்மம் என்ற பேரை நஷ்டப்படுத்திடாம எடுத்து கொடுத்தால் உங்களுக்கு அதில் நன்மை உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் நாம் என்ன செய்கிறோம் பாருங்க. அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் கணவனுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள். தாய் தந்தை பிர்ருல் வாலிதைனோட சம்பந்தப்பட்ட தாராளமாக என்ன செய்யலாம், அவர்கள் கவனிக்கலாம், அதில் சந்தம் இல்லை. ஆனால் இதில் கவனிக்க ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. என்ன என்றால், ஒரு கணவனோட நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க, ஒரு கணவன் மனைவி கணவனோட அங்கு அதிகார பங்கு யார கையில் இருக்குது, கணவனுடைய கையில் இருக்குது. இதை செய்வதன் ஊடாக, இந்த நகையை செய்வதன் ஊடாக, நகையுடைய தர்மத்தை நீங்க செய்வதன் ஊடாக, அந்த பிறதன் ஊடாக உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனையில போய் முடிஞ்சு பிரிவு வாரதாக இருந்தால் இப்ப ரைட் ரோங் பேசலாது. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். இங்க எது பேசலாது, தவறு சரி பேசலாது. ஏன், நான் சொன்னதை நீ கேட்கல, எனக்கு விவாகரத்து செய்கிற உரிமைக்கு நான் விவாகரத்தை செஞ்சுட்டேன்னு சொன்னா கவலைப்பட போறது யாரு, நீங்க. நஷ்டப்பட போறது யாரு, பாதிக்கப்பட போறது பிள்ளைகள், அழ போறது குடும்பம். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு பெண் ஒரு நிதானமா புத்திசாலித்தனமா நடந்து கொள்வதுதான் மிகவும் சிறந்தது. அதுக்கு நான் ஒரு செய்தி சொல்லிக்கிறேன், என்றாலும் இந்த இடத்துல பிரயோசனம் என்பதனால் அந்த செய்தியை சொல்லி நடத்த கேள்விக்கு வரேன். கேள்வி வந்து புக் கணக்கில் இருக்குது, சரியா? என்னன்னா, உங்களுக்கு தெரியும் அஸ்மா ரலியல்லாஹு, அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு செய்தி. அஸ்மா பின்த் உமைஸ் வந்து ஒரு ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களோட வீட்டு நிலையில் ஒரு கடை போட்டுக்கொள்வான்னு கேட்கிறாரு, ஒரு வீட்டு நிலையில கடை போட்டுக்கலாம். அப்போ அஸ்மா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க, அவங்க சொல்லிக்கலாம், அவங்க சிம்பிளா சொல்லிக்கலாம், தாராளமாக கடை போட்டுட்டு போங்கன்னு சொல்லிக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இப்போ ஆமென்று சொன்னா ஜுபைர் வானான்னு சொல்லுவார். முஸ்லீம்ல வர செய்தி எப்படி, நான் இப்போ ஆமென்று சொன்னால் நான் கொடுத்தது அவர் கேள்விப்பட்டான்னு வைங்களேன், கேன்சல் என்ன செஞ்சிருவாரு, அதை கேன்சல் பண்ணிடுவார். அதனால நான் சுபைரோடு இருக்கிற நேரத்தில் நீங்க வாங்க, வந்து கேளுங்க, சுபைர் அப்ப ஆமென்று சொல்லுவார், அது பிறகு நீங்க போட்டுக்கங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சுபைர் அவங்க இருக்கிற நேரத்தில் அஸ்மா பின்த் உமைஸ் அவங்க வராங்க, இப்படி போடலாமான்னு கடையை போட்டுக்கலாமான்னு கேட்குறாங்க. அவர் சுபைர் தாராளமாக போட்டுக்கங்கன்னு என்னது சுபைர்ல அவங்க சொல்றாங்க. அந்த கடையும் போடப்பட்டுச்சு, லாபமும் கிடைச்சது, அதில் அஸ்மா ரலியல்லாஹு அவங்களுக்கும் பலன் கிடைச்சதுன்னு அந்த முஸ்லீம்ல நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். இப்படி ஒரு ஹக்கீமாவாக இருக்கணும், கொஞ்சம் ஹிக்மத்தாக. ஹிக்மத்ன்றது வந்து தந்திரம் அல்ல, அந்த ஹிக்மத் அல்ல, ஹக்கீமான ஒரு ஞானம் உள்ள ஒரு நல்ல ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் என்கின்ற அந்த விஷயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் என்ன செய்யணும், கையாளணுமே தவிர மற்றபடி தாய் தந்தையை சேர்ந்து நடப்பதற்கு கணவன் அனுமதிக்கணும் என்கின்ற எந்த கடமையும் இல்லை. சில விஷயங்கள் இருக்குது, அது தாய் தந்தை சேர்ந்து நடத்தலோட சேர்த்து வேற விஷயங்களும் வரும். அதில் என்ன, ஊட்ட விட்டு வெளியே போற தாய் தந்தை சேர்ந்து நடக்க போறேன், இங்கிருந்து மெட்ராஸ்ல இருந்து மதுரைக்கு போறது, விளங்கிட்டா, இது வேற செக்ஷன் இருக்கு. என்ன, சஃபர்,
என்ன கணவன் அனுமதி இல்லாமல் பிரயாணம் போகிற மற்ற விஷயங்கள் அதில் சம்மந்தப்படுது. அவங்களே தான் சொல்லிட்டாரு தாய் தந்தை அது அனுமதி தேவையில்லைன்னு. அதில் இது என்ன பஸ் எடுத்து போகிறது இந்த விஷயங்கள் வேறு விஷயங்களோடு சம்மந்தப்பட்டது, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் சேர்ந்து நடப்பதற்கு மார்க்க ரீதியாக ஒரு கணவன் அனுமதி கேட்கணும்ன்ற எந்த விதமான என்ன நிபந்தனையும் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.